ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில் ஸ்டைல் இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். பார்த்ததும் தெரிஞ்சிருக்குமே, பொட்டி கட்டியாச்சுங்க. ஆமாங்க, லக்கேஜ் எல்லாம் லாஸ்ட் vlogலயே போட்டிருந்தேன் இல்லையா, நாங்கள் பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அந்த நாள் வந்துருச்சுங்க. நம்ம 1 month வெக்கேஷன் வந்துடணும் இல்லையா யூஎஸ்ல இருந்து. அந்த நாள் வந்து இன்னையோட வந்து முடியுது. அதனால வந்து லக்கேஜ் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. ஃபேமிலியா வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எல்லாரும் கூடவே கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டி ஏறியாச்சுங்க. கொஞ்சம் வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் கிளம்பும் போதே வந்துட்டு ஏதாவது எமோஷனலா பண்ணி இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு. இந்த 1 month இந்தியா ட்ரிப்ல என்ன நடந்துச்சோ இல்லையோ, எனக்கும் என் பையனுக்கும் பெரிய பஞ்சாயத்தா தான் இருந்துச்சு. எதுக்குன்னா முக்கியமா வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டு என்னோட உரிமைடா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட, அவன் வந்து நான் இறங்கவே மாட்டேன், நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா யூஎஸ்ல வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து பழக்கம் இல்லை இல்லையா, அவனுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஃப்ரண்ட்ல உட்காந்து பட் சேஃபா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு தான் உட்காருவான். ஆனா ஸ்டில் வந்து நான் வந்து அவனை மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேனா. ஸோ அந்த பஞ்சாயத்தை முடிச்சு கிளம்புறது தான் பெரிய டாஸ்க். எப்படியோ வந்து அவனை மிரட்டி உருட்டி அதட்டி வந்து சீட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்படியே இப்ப வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளம்பும் போது எப்பவுமே சாமி கும்பிட்டு தெய்வீகமா பக்தியோட கிளம்பணும் இல்லையா, அதனால வந்து கோவிலுக்கு வந்திருக்கோங்க. கோவில் நட வந்து சாத்தி இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்தது வந்து மதியம் நேரங்க. நாங்க வந்துட்டு ஒரு 12:30 மணி அந்த மாதிரி வீட்டுல இருந்து கிளம்பணுமா. ஸோ அதனால கோவில் நட மூடி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வெளியவே நின்று சாமி கும்பிட்டு போயிடலாம். வெளியவே நின்று வந்து கற்பூரம் எல்லாம் ஏற்றி அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. லிட்ரலி வந்து இந்த 1 மாசம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியலங்க. ஏன்னா வந்துட்டு இப்போதான் வந்து வெக்கேஷனுக்கு அங்க லேண்ட் ஆன மாதிரி இருக்கு. உடனே வந்து 1 மாசம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டைம் போயிருச்சா. யூஎஸ்ல இருந்து இந்தியா கிளம்பும் போது 1 மாசம் வெக்கேஷன்ப்பா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சு கிளம்பி வந்தா, ஆனா வந்துட்டு சுத்தமா வந்து டைம் பத்தவே இல்லைங்க. சல்லுன்னு வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிருச்சு. ஸோ எஸ், நம்ம வந்து அஃபிஷியலி வந்து பாண்டிச்சேரி பார்டரை கிராஸ் பண்றோங்க. எங்க சொந்த ஊரான பாண்டிச்சேரியை தாண்டி வந்து வேற ஊரெல்லாம் இல்ல, வேற நாட்டுக்கே வந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாய் பாய் பாண்டிச்சேரி. திரும்ப வந்து மீட் பண்றோம் அப்புறமா. இப்பயுமே வந்துட்டு ஏர்போர்ட் கிளம்புற மாதிரிலாம் கிளம்பலங்க. மறுபடியும் நாங்கள் ஏதோ ட்ரிப்புக்கு கிளம்புற மாதிரி தான் கிளம்பி வந்தோம். ஏன்னா பாண்டிச்சேரி டு சென்னை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours வந்து டிராவல். அதனால வந்து ரொம்ப காலையிலேயே எழுந்து கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து 12 o'clock வீட்டுல இருந்து கிளம்பணும். இப்போ நேரா வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஆன் தி வேல இருந்த ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஸ்டாப்பை போட்டாச்சு. ஒரு மாசம் அப்படியே வந்து ஒன்னாவே சுத்தியாச்சுங்க. எங்க போனாலும் வந்து ஃபேமிலியோடயே வந்து ஃபேமிலி சப்போர்ட்லயே வந்துட்டு ஜாலியா வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மண்டையில போட்டுக்காம ஜாலியா சுத்தியாச்சா. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யுது. இருந்தாலும் சாப்பாடை பார்த்தோன்னே மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வழக்கம் போலதான் எனக்கு ஃபேவரட் வந்து மீல்ஸ் தானே. நாங்கள் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். டிராவல் டைம்ல வந்து நான்வெஜ் சாப்பிட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் எப்போவுமே டிராவல் டைம்ல.
ஸோ வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா, நம்ம சும்மா இருப்போமா, பக்கத்து தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்றது தானே நம்மளுக்கு சந்தோஷமே அப்படின்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம மீல்ஸும் வந்துருச்சுங்க. சூப்பரான ஒரு சாப்பாடுங்க. அஃபிஷியலி இந்தியாவில் இதுதாங்க லாஸ்ட் மீல். இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்ல சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரே மனசுக்குள்ள வருத்தமா இருந்தாலும் வந்து வருத்தத்தை காமிச்சிக்காம வந்து சாப்பிட்டாச்சு. இந்த டேபிளுக்கு நடுவுல வந்து இந்த ஃபுட் வார்மர் வந்து இருந்துச்சா, இது வந்து ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டு தாங்க இருக்கும். ஆனா வந்து இது கவனிக்கல. சரி சூடாவதான் வேலை செய்யுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா வந்து ரசத்தை எடுத்து வச்சு அதுல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு பர்சனலி வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என்ன வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த யூடியூப்ல விளாக் பண்ணுறது வந்து எனக்கு எதுக்கு வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து நல்ல மெமரிஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு விளாக் பண்ணலன்னா இவ்வளோ வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா வீடியோஸையும் ஷூட் பண்ணி ஒரு மொமெண்ட்ஸையும் வந்து மெமரிஸாக கலெக்ட் பண்ணி வைப்போமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஒரு ரீசனை சொல்லி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே வந்துட்டு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பொழுது சாஞ்சிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பாண்டியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா சும்மாவா, பார்த்தீங்களா ஈவினிங்கே ஆயிடுச்சுங்க. லைட் எல்லாம் போட்டாச்சு. காலையில் கிளம்பி ஈவினிங் தான் வரோம். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை நாங்கள் சென்னைக்கு வந்து போகும்போதும். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகிட்டே இருக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிற டைம் தான் வந்துட்டு ரொம்ப டீப்பாக தோணுச்சு. அச்சோ நம்ம கிளம்ப போகிறோம், நம்ம வந்துட்டு ட்ரிப்பெல்லாம் எதுவும் வரல, இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம இந்த மாதிரி ஊர் சுற்றுறதெல்லாம் வந்துட்டு எத்தனை வருஷம் கழித்து நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக வந்து ஒரு சின்னதாக ஒரு படபடப்பு வரும் இல்லையா, அது வந்து இந்த ஏர்போர்ட் கேட்டை பார்த்த உடனே வந்து வந்துச்சுங்க. லிட்ரலாக வந்து அதெல்லாம் வந்து வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு ஃபீலு. ஸோ இப்போ உள்ளே வந்து பார்க்கிங் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம டெர்மினலை நோக்கி வந்து போயிட்டே இருக்கோம். இந்தியா வந்து லேண்ட் ஆனதும் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டு புதுசாக நிறைய வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்களா, நிறைய புதுசாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நல்லா ஹாப்பியாக வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு போனேன். இப்போ கிளம்பும் போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை ரசிக்கிற நிலமையிலலாம் நம்ம ஆப்வியஸாக இருக்கவே மாட்டோம் இல்லையா, ரிட்டன் கிளம்பும் போது. ஸோ நம்ம இப்போ வந்து நேராக வந்து கேட்டுக்கிட்டே வந்து வண்டியை நிறுத்தி வந்து இறங்கியாச்சுங்க. எனக்கு வந்து D9 கேட்டில் தான் வந்து என்ட்ரி இருந்துச்சு. அதனால வந்து இங்கே அப்படியே நம்ம லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு அவ்வளோதான் வந்து ஆரம்பிச்சிட்டாலா. இதுதாங்க வந்து பிள்ளையார் சுழி. ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணால் வந்து வீடியோ பார்த்து அழாமல் இருப்பான்னு சொல்லி சும்மா அவளை ஃபன் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, என் பையனுக்கு இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியாமல் அவன் போயிட்டு கூப்பிட்டு சமாதானப்படுத்தி எப்படியோ வந்து அக்காவை சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு தம்பி. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது கூட அவ்வளோ எமோஷ்னலான மொமெண்ட்ஸுங்க இது உண்மையாகவே. ஏன்னா வந்து லைக் இதெல்லாம் வந்து வார்த்தையால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நமக்கு பெரியவங்களுக்கே இப்படி இருந்ததுன்னா எந்த விவரமும் தெரியாது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். மாற்றி வந்து ஒரு மாதம் வந்து நல்லா பேம்பர் பண்ணி கூடவே எல்லாரும் இருந்து, நானே ஒரு மாதம் வந்துட்டு இதனால அப்பா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அக்கா பார்த்துப்பாங்கன்னு ஒரு மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்துட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து எல்லாத்தையும் நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு வந்து மனசுக்கு வந்து பாரமாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா.
ஸோ வேற வழியே இல்லை, இதுதான் லைஃப், நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு ஒரு கனவு, அவங்களுக்கான கடமைகள் எல்லாமே, ஃபேமிலியை பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நோக்கி போய் தான் ஆகணும். நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து அப்படியே வந்து கார்ட்ல எடுத்து வச்சு ஆரம்பிச்சாச்சு. நானும் என் பையனும் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஏர்போர்ட்லேயே வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கூப்பிட்டுக்கிட்டோங்க. மணி பே பண்ணோன்னா வந்துட்டு அவங்களே வந்து லக்கேஜ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ட்ராலியில் எடுத்து வச்சு வந்து செக்இன் வரைக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட்ஸ் தாங்க இது. ஏர்போர்ட் மொமெண்ட்ஸ் அப்படிதானே இருக்கும். ஸோ எத்தனை தடவை பாய் சொல்லிட்டோனோ, ஆனால் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு மனசே இல்லாமல் இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸாகவே ஒரு ½ அன் ஹவர் ஆக்கிட்டோம். ஃபைனல் பாயோட வந்துட்டு ஃபேமிலியை வந்து எங்களை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடியே சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தைங்களை சமாளிக்கிறது கஷ்டம்னு. என் பையன் நிறைய கேள்வி கேட்டான், ஏன் நம்ம ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போகிறோம் அப்படிலாம் கேட்டான். ஸோ அப்போ எப்படியோ அவனை சமாளித்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஸ்டில் எப்படியோ சமாளிச்சுட்டா. இந்த கிளாஸுக்கு வெளியில் நின்று பாய் சொல்கிற மொமெண்ட்லாம் வந்துட்டு லிட்ரலி வந்துட்டு சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. பட் என் பையனுக்காக வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வந்து அவனுக்காக ஒரு ஹாப்பி ஃபேஸ் வைக்கணுமே. நான் சோகமாக இருந்தால் அவனும் சோகமாகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபேஸை மாற்றி அவன் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், அவன் ஹாப்பியாக, அவன் ஃபீல் பண்ணுறான், நான் ஹாப்பியாக. சின்ன பசங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்றதெல்லாம் வந்து எனக்கு இந்த மொமெண்ட்டில் தாங்க ரியலைஸ் ஆச்சு. நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வெயிட் போட்டு நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து செக்யூரிட்டி செக் இருக்குங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் யூஎஸ் போகிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, ஃப்ளைட் ட்ராவல், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவோட வந்து சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.